வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இது இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினைப்போன்னா, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுறது, இல்லை நம்ம கூட பழகிட்டு இருக்கவங்கள்ட்ட பேசுகிறது, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அது மாதிரி சில சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் எப்படி பேசுறதுன்னு. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாமா? எனக்காக நீ எவ்வளோ பணம் தர முடியும்? எனக்கு கொஞ்சம் நிறைய பணம் தேவைப்படுது, மற்றவங்கள்ட்டையும் கேட்டிருக்கேன், உன்னால் எவ்வளோ தர முடியும் எனக்கு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஹவு மச் மணி கேன் யூ கிவ் ஃபார் மீ? ஹவு மச் மணி கேன் யூ கிவ் ஃபார் மீ? How much money can you give for me? அடுத்தது கடைக்கெல்லாம் போனால் நம்ம கேட்போம், புத்தகத்தின் விலை என்ன, இந்த புக்கோட ரேட் என்ன கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த புக்? வாட்ஸ் த காஸ்ட் ஆஃப் த புக் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு மாதிரியும் கேட்கலாம், ஹவு மச் டஸ் த புக் காஸ்ட்? என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஹவு மச் டஸ் த புக் காஸ்ட்? அடுத்தது பார்க்கலாமா? கெட்டியாக பிடித்துக்கொள், கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோ, நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஹோல் ஃபேமிலி. ஹோல் ஃபேமிலி. என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், ஹோல் ஃபேமிலி. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடு, அப்படி அப்படியே முழுங்கக்கூடாது, நல்லா மென்று சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? chew your food properly. chew your food properly அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸு, உங்கள் தகராறுகளை சரி செய்யும், உனக்கு நிறையா அந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கோ அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் patch up your disputes. patch up your disputes. patch up your disputes. வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த சென்டென்ஸு, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் சரி செய்ய, அதுக்கு இங்கிலீஷில் mend your bad habits. mend your bad habits. mend, patch up இது எல்லாமே சரி செய், திருத்திக்கொள் அந்த மாதிரியான அர்த்தம் தான், ரெண்டும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். பணமெல்லாம் செலவாகி விட்டது, என்கிட்ட இந்த பைசா எல்லாம் காலி, எல்லாம் செலவாயிடுச்சு அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் all the money has been spent. all the money has been sent. நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் த மணி ஹாஸ் பீன் ஸ்பெண்ட். அடுத்தது என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாலையில் எழுந்திரு, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஸ்கூலுக்கும் சீக்கிரம் கிளம்பிடலாம், உடம்புக்கும் நல்லது அப்படின்னு மதர்ஸ் அட்வைஸ் பண்ணுறதோடு நிறுத்திக்கணும். பசங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் எழுந்திருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேக்கப் ஏர்லி இன் த மார்னிங். வேக்கப் ஏர்லி இன் த மார்னிங். wake up early in the morning. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முட்டாள்களை எப்போதும் விலக்கி வை, தள்ளி வை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, always keep the idiots off. always keep the idiots off. இன்னொரு மாதிரி சொல்லலாம், always keep the idiots away. always keep the idiots away. அடுத்தது என்ன சென்டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, வீட்டில் ரிலேஷன் வந்துட்டால் கேட்போம், வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஹவ் இஸ் யோர் ஃபேமிலி. ஹவ் இஸ் யோர் ஃபேமிலி. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் இது, ஹவ் இஸ் யோர் ஃபேமிலி. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படி நம்ம ஷாக்காக கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் வாட் டு யூ மீன்? வாட் டு யூ மீன்? சொல்லுங்கள், வாட் டு யூ மீன்? அடுத்தது, நீங்கள் எந்த புத்தகம் படிக்கிறீர்கள்? நீங்கள் என்ன புக்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படி நம்ம கேட்போம், அதுக்கு இங்கிலீஷில் விச் புக் ஆர் யூ ரீடிங்? விச் புக் ஆர் யூ ரீடிங்? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசும்போது கேட்கலாம், விச் சப்ஜெக்ட் ஆர் யூ ரீடிங்? விச் சப்ஜெக்ட் ஆர் யூ ரீடிங்? அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி கேட்கறதுக்கெல்லாம் இங்கிலீஷில் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ?
ரொம்ப இது ஒரு ஈஸியான சென்டென்ஸ், அடிக்கடி கேட்டிருக்கவும் செய்யலாம். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. அடுத்தது, நாம் இப்போது எங்கே இருக்கிறோம். தூங்கி எழுந்து சில பேர் கேட்பாங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படி கேட்குறோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் வே ஆர் வி நவ். வே ஆர் வி நவ், அதுதான் வே ஆர் வி நவ். அடுத்தது, உங்களுக்கு புரிந்ததா. உங்களுக்கு புரிஞ்சுதா, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு, இது மாதிரிலாம் கேட்போம்ல, அதுக்கு டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் தான். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் பேசி பழகணும். அப்போ உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெரி ஈஸியாக. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.